முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு உதவுவதற்காக வந்திருக்கிறேன். உன்னுடைய பாரம் மிக அதிகமாகவே இருக்கிறது. சொல்வதை கேள். உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகளை தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து நான் சஞ்சலப்படுகிறேன். என் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை விரித்து நீ கலக்கம் கொண்டிருக்கிறாய். துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எழுந்து வர நீ முயற்சி செய்கிறாய். ஆனால் உன்னால் வர முடியவில்லை. ஏன் முடியவில்லை என்று யோசித்தாயா? முதலில் அதை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிடு. நான் இப்படி இல்லை என்று மறந்துவிடு. நான் இப்படிதான் என்று நினைத்தால் நீ அப்படியே உட்கார்ந்து விடுவாய். என்னால் முடியும் என்று எழுந்து வா. முதலில் உன் முகத்தில் சிரிப்பை கொண்டு வா. அந்த சிரிப்பு இல்லாததுதான் இதற்கு எல்லாமே காரணம். எதையோ மனதில் போட்டுக்கொண்டு அழுது புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய். யாரிடம் போய் சொல்வது, யாரிடம் சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று அழுது கொண்டிருக்கிறாய். தங்கமி, முதலில் அதிலிருந்து வெளியே வந்துவிடு. உன் முகத்தை எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள். உனக்கு ஒன்றுமே இல்லாதது போல, அதாவது எனக்கு எந்த துன்பமும் இல்லை, துயரமும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது போல எப்பொழுதுமே உன் மனதை நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள். உன் மனம் புத்துணர்ச்சியாக இருந்தால் உன் முகமும் புத்துணர்ச்சியாக கலையாக இருக்கும். அது இல்லாததுதான் இப்போதைய காரணம். உன் முகத்தை நீ நேரடியாக சென்று கண்ணாடியில் பார், எப்படி இருக்கிறது என்று, எவ்வளவு சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறது என்று. எல்லாவற்றையுமே மறந்துவிடு. எனக்கு தான் என் அப்பன் இருக்கிறானே என்று தைரியமாக எல்லாவற்றையுமே மறந்து முதல் அடியை எடுத்து வை. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். என்னை நம்பி என் ஆலயத்திற்கு நீ வா. நீ வளமுடன் வாழ்வாய். எந்த குறையும் இல்லாமல் வாழ்வாய். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது, எந்த துயரமும் இருக்காது. முதலில் நான் சொல்வது போல செய். உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார். உன்னை தேடி அவர்கள் விலகி சென்றவர்களெல்லாம் தானாக வருவார்கள். உன் மனதையும் உன்னையும் நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு உன் முகத்தில் புன்னகையை வைத்து பாரேன், எப்படி தேன் போல ஓடி வருகிறார்கள் என்று.